பிரியமான தேவ ஜனமே, அன்பின் கால வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் எரேமியா 31 வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஆமீன். பிரியமானவர்களே, இந்த காலவேளை நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எழுந்திருக்கும் போதே ஏதோ ஒரு சளைப்பினால, ஏதோ ஒரு துக்கத்தினால, ஏதோ ஒரு கண்ணீர் போராட்டத்தின் மத்தியில் இந்த காலவேளையில் எழுந்து நான் எதற்காக வாழ்கிறேன், நான் எதற்காக வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில, சலித்து போன ஒரு சூழ்நிலையில நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விடாய்த்து போன ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணுகிறாராம். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போய் சலிப்போடு கூட எத்தனை நாட்களுக்கு இந்த பிரச்சனையை சந்திப்பது, எத்தனை நாட்கள் இந்த போராட்டங்களை சந்திப்பது, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகளின் மத்தியில எவ்வளவு நாள் நான் வாழ்வது என்று சொல்லி நீங்கள் எல்லா விதத்திலும் ஒரு போராட்டத்தின் மத்தியில சலிப்போடு கூட வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பாருங்கள் பிரியமானவர்களே, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மிகவும் கடினமான வேலைகளை சுமந்து கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சரீரமெல்லாம் விடாய்த்து போய் தொய்ந்து போன நிலைமையில அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட்ட போது கர்த்தர் அந்த வேளையில மோசேயை அனுப்பினார். மோசேயின் மூலமாய் அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் இனி நம்மால வாழவே முடியாது என்ற சூழ்நிலைக்கு வந்த போது மோசேயின் மூலமாய் கர்த்தர் அவர்கள் அழைத்து வருகிற போது பார்வோன் ராஜாவுடைய கைக்கு தப்பித்து அவர்கள் ஓடி வருகிற போது செங்கடல் அவர்களுக்கு குறுக்காக நின்று போனது. அப்போது அந்த செங்கடலை அவர்கள் பார்த்து இனி நம்மால பிழைக்கவே முடியாது, இனி இந்த செங்கடலை கடந்து அந்த பக்கம் நம்மளால போகவே முடியாது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தால் பார்வோன் ராஜாவுடைய படைகள், எதிரே பார்த்தால் செங்கடல். இவர்கள் தொய்ந்து போய் அவருடைய ஆத்துமாலாம் விடாய்த்து போன ஒரு நிலைமையில அவர்கள் துக்கித்து அந்த இடத்துல அவர்கள் கலங்கி நிற்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேளையில செங்கல்ல இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழிவிடுகிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட தொய்ந்து போய் விடாய்த்து போய் இன்றைக்கு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறார். எந்தெந்த குறைவுகளின் மத்தியில உங்கள் குடும்பத்துல என்னென்ன குறைவுகள் இருக்கிறது எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர் நிறைவாக்குகிறார். உங்களை தேற்றுகிற தேவனாய், உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய், தொய்ந்து போன உங்களுடைய ஆத்துமாக்கு அவர் இளைப்பாறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து இந்த கால வேளையில சலித்து போய் இனி எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு வாழவே பிடிக்கல என்று சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு கலங்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீர்கள், என்னோடு இணைந்தீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்தமான நல்ல ஆண்டவரே, இந்த அன்பின் காலவேளை பொழுதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகள் இந்த காலவேளையில் எழுந்திருக்கும் போதே ஏதோ ஒரு சலிப்பு, ஏதோ ஒரு வெறுப்பு, எதற்காக வாழ வேண்டும், நான் என்னத்திற்காக வாழ வேண்டும், நான் வாழ்வதை பார்க்கலாம் ஆண்டவரே செத்து விடுவது நலமாய் இருக்கும் என்று சொல்லி வேதனையோடு கூட புலம்பலோடு கூட அப்பா அந்த கால வேளையில ஒரு வெறுப்போடு கூட அவர்கள் இருக்கலாம். ஆண்டவர் இப்படியாய் வேத வசனம் சொல்லி இருக்கிறீரப்பா, விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவை நிரப்புவேன் என்று இந்த வேத வசனம் இதை நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும், நீர் அவர்களை சமாதானப்படுத்தும் சுவாமி. அவர்கள் வாழ வேண்டும் சுவாமி, வாழ வேண்டும் என்று அவருடைய இருதயத்துல நீர் பேசுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா உதவியும் நீர் அவர்களுக்கு சந்திங்க, அவருடைய ஆத்மாவை நீங்க பலப்படுத்தி உற்சாகப்படுத்துங்க. சோர்வுகள் எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா, நீங்க அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய கரங்கள் இருக்கட்டும், காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்துமாவுக்கு அவர் இளைப்பாறுதல் தருகிற தேவனாய், சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய், வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கவலைப்படாதீர்கள், கலகாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் பெரிய மாற்றங்களையும் செய்வாராக. ஆமென். God bless you.